நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வன உரிமை சட்டம் 2006 படி கள ஆய்வு அலுவலர்களுக்கான பயிற்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வன உரிமை சட்டம் 2006 படி கள ஆய்வு அலுவலர்களுக்கான பயிற்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வன உரிமை சட்டம் 2006 படி பழங்குடியினர் மற்றும் மரபு வழி வன வாழ்வினர்களுக்கு தனிநபர் உரிமைகள் மற்றும் சமுதாய உரிமைகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரை சுமார் 1874 மனுக்கள் வரப்பெற்ற நிலையில் கிராம சபையிலிருந்து எஸ்டிஎல்சிக்கும், எஸ்டிஎல்சியிலிருந்து டிஎல்சிக்கும், டிஎல்சியிலிருந்து பழங்குடியினர் மற்றும் மரபு வழி வன வாழ்வினர்களுக்கு தனிநபர் உரிமைகள் மற்றும் சமுதாய உரிமைகள் வழங்கப்பட உள்ளது. அதன் முதல்கட்ட நடவடிக்கையான கள ஆய்வு பணியை தொடங்குவதற்கு வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சேர்ந்து கள ஆய்வில் ஈடுபட உள்ளனர். அதற்காக சென்னை பழங்குடியினர் நலத்துறை மூலம் தெரிவு செய்யப்பட்ட பயிற்சியாளர் ராஜன் அவர்களால் வன உரிமை சட்டம் 2006 குறித்து விளக்கி கூறப்பட்டது. இப்பயிற்சியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் வரவேற்புரையாற்றி பயிற்சியை தொடங்கி வைத்தார். மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் ராஜகுரு அவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு கள ஆய்வில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் வனத்துறையில் உள்ள ரேஞ்சர்ஸ், வனவர் மற்றும் வன காப்பாளர்கள், வருவாய்த்துறையில் உள்ள வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு தங்கள் சந்தேகங்களை கேட்டறிந்து கொண்டனர்.